இன்னைக்கு Gleneagle Hospital and Fortis Hospital. So the emergency ward start பண்ணாங்க. This facility is for emergency purpose. Anybody, any patient in emergency in trauma, they can utilize this facility. So they have 19 beds, one isolation beds also there, and it's a very unique concept. The patient can utilize the special services provided by the specialists. The surgeons are available, and they have a different team to take care of the patients. So this is a very different kind of the concept given by the Fortis Hospital as a part of the Gleneagle only. So I would urge people, like even for the road traffic accidents also, for the trauma patients also, they can come and they can utilize the facility. And as I was told, they have the plastic surgeon 24/7. So this is the best thing. And the team of the doctors, Dr. Sriram is leading this special emergency wing. So I think he would better explain the thing. இங்க இருக்கிற OMR நான் முதல்லயே சொன்ன மாதிரி OMRல நிறைய பாப்புலேஷன் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளோட டிமாண்ட் அவசர சிகிச்சை பிரிவின் டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால முன்னாடி இருந்த 9 பெட்டா இருந்த எமர்ஜென்சி இப்போ 19 பெட்டாக விரிவுபடுத்திக்கிறது. ஸோ இந்த அவசர சிகிச்சை பிரிவு வந்து மேனேஜ் பண்றது இதனால என்ன அட்வான்டேஜ், மக்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா வெகு விரைவில் ட்ரீட்மெண்ட்லாம் செயல்படுது. ஆனால் இதை ட்ரெயின் பண்ண டாக்டர்ஸ் தான் 24 மணி நேரமும் இருக்கிறாங்க. அண்ட் ஆம்புலன்ஸ் பேராமெடிக் டீம், இங்கே ஆம்புலன்ஸ் 9 ஆம்புலன்ஸ் இருக்கு. அந்த ஆம்புலன்ஸ்குள்ளேயே எல்லாமே ட்ரெயின்டு பேராமெடிக்கல் டீம் தான் இருப்பாங்க. இப்போ மக்கள் ஒரு தடவை கூப்பிட்டீங்கன்னா அங்கே மக்கள் இடத்துலையே வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு எமர்ஜென்சிக்கு வருவாங்க. அதனால வந்து மக்களுக்கு வந்து குணப்படுத்துறது அதெல்லாம் ஜாஸ்தி. நாங்கள் இப்போ சமீப காலத்தில் சொல்றது வந்து கோல்டன் அவர். முதல் 1 மணி நேரம், அது ஹார்ட் அட்டாக் இருந்தாலும் சரி, ஆக்சிடென்ட்டாக இருந்தாலும் சரி, முதல் 1 மணி நேரத்தில் எவ்வளோ மிக விரைவில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்களோ மக்களின் நலம் அதிகமாக செயல்படும். அதனால தான் அவசர சிகிச்சை பிரிவு வந்து மிக விரைவில் செயல்படுறதுக்கோசம் இது விரிவுபடுது. எங்களோட ஆம்புலன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சுற்று வட்டாரத்தில் ஒரு 10 கிலோமீட்டரில் ஒரு 9 இடத்துல இருக்கு. ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் கால் பண்ணுறீங்களோ 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ரீச் ஆகிடும். எங்களோட எல்லா ஆம்புலன்ஸ்லையும் வென்டிலேட்டர் இருக்கு, ட்ரெயின்டு பேராமெடிக் இருக்காங்க. ஸோ அங்கேயே ட்ரீட்மெண்ட்டும் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, வீட்டில் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கான முதலுதவி என்னென்ன மருந்தோ அதெல்லாம் ஆம்புலன்ஸ்ல இருக்கு. ஸோ அது உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவசர அது ஆம்புலன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து 46242424 அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா, ஸோ 46 24 24 24 இது கால் பண்ணீங்கன்னா உடனே நீங்கள் எங்கே லொக்கேஷன் இருக்கோ அந்த இடத்துக்கு லொக்கேஷனுக்கு உடனே எங்களோட ட்ரெயின் ஆம்புலன்சஸ் வருவோம். ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் நைட்டில் டேயில் இது அது இந்த டைமில் வந்தாலும் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. பில்லு, பேமெண்ட்டு, சிஜிஹெச்எஸ்ஸா, கேஷா, கவர்மெண்ட்டாக, ஸ்டேட்டாக, அது ஏதாவது பார்க்க மாட்டோம். பேஷண்ட் வந்து ஃபர்ஸ்ட் லைஃப் ப்ரையாரிட்டி, லைஃப் சேவிங் இஸ் த ப்ரையாரிட்டி. தென் கம்ஸ் ரெஸ்ட் ஆன்.